அண்ணே நம்ம பாட்டுல வந்துட்டோம். இப்ப என்ன சொல்றது என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. தம்பி ஒரு கதை சொல்றேன், அதை கேளு. அது ஒண்ணு சொல்ல வந்தீங்க, அது கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, அது கொடுத்து கேட்டு பாருங்க. அண்ணே என்ன கதை அது? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஆமா வந்தா சொல்றீங்களே, யாருன்னு அவரு? அண்ணே சொல்லுங்களே. அண்ணா இப்ப சொல்லுங்களே. என்ன தம்பி கொஞ்சம் இருப்பா, ஒரு 2 நிமிஷம் ஒதுக்க மாட்ட. இந்த பெயருக்காக நம்முடைய பிதாக்கள் எத்தனை நூற்றாண்டுகள் காத்திருந்திருக்காங்க தெரியுமா? சரி உன்னோட ஆர்வத்துக்காக இப்ப சொல்றேன், கேளு. அண்ணா கொஞ்சம் மாத்தி சொல்லுவோமா? எப்படிடா தம்பி? சரிண்ணே, அது ஏசுக்கு கரெக்டே. ஆனா சாப்பிட கொஞ்சம் பயமா இருக்கு, என்ன செய்யுது? தம்பி நம்ம யாரு, நம்ம எப்பேற்பட்ட சந்ததி உனக்கு தெரியுமா? சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி, சாத்தானே நீ ஏமாளி. சவாலே சமாளி, சாத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போகிற சவால் விடுவோம் சவாலே. அண்ணே இயேசுவோட சந்ததி ஆயிட்டோம். ஆனா கணவன்ட சண்டை, மனைவிட்ட சண்டை, மாமியார்ட்ட சண்டை, மருமகிட்ட சண்டை, அங்க சண்டை இங்க சண்டை, கடைசியா சர்ச்சையும் சண்டை. இதுக்குதான் சொல்றேன், கொடுத்து வாழ்ந்து பாரு, அதிலே ஒரு போதும் தப்பே இல்லை. வீணான பிடிவாதத்தால் எவரும் வாழ்வில் வெற்றி கண்டதில்லை. விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு, நீ விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு.